ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து தோசை தான் ஊற்ற போகிறோம். ஏன்னா அம்மா வந்து வெளில போயிருந்தாங்க, இப்போ தான் வந்தாங்க, அதனால் சாப்பாடு செய்ய முடியாதுன்றனால தோசை செய்ய போகிறோம். சரி வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு சட்டி ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சிட்டோம். அடுத்து மாவு, தால், பொடியெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஆன் பண்ணியாச்சு. இது சூடாக இருக்கான்னு செக் பண்ணுறது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்து இது போட்டு போகணும். நல்லாவே கொதிக்குது. கொஞ்சம் சிம்மில் வச்சுப்போம். கருகிற ஸ்மெல் வரி வருது. அந்த தண்ணி பட்ட உடனே ரொம்ப ஹையில் வச்சதுனால அவங்களுக்கு என்னாச்சு, கருகிற ஸ்மெல் வருது. சரி வாங்க மாவு ஊற்றி நம்ம கொஞ்சம் மாஸ்க்கு மாதிரி தான் ஊற்றுவோம் தோசை. இந்த மாவில் ஊற்றியாச்சு. அடுத்து எனக்கு பிடிச்ச தால் பொடி எடுத்தாச்சு. வாங்க போடலாம் தோசையில். இப்போ சரி ஓட்ட எங்கேன்னு தெரியாமல் வாங்க அடுத்து எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் போட்டுக்கிட்டு இது அப்படியே நீங்கள் திருப்பிலாம் போடக்கூடாது. திருப்பி போட்டிங்கன்னா சட்டி ஃபுல்லாக பொடி ஆகிடும். அதனால் இப்படி எடுத்து அப்படியே மடித்து போட்டு 2 சைடு வெந்துருச்சுன்னா எடுத்து சாப்பிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் வரும். கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு தோசை. அடுத்து நம்ம இப்போ பரட்டி போடுறது தான் நம்ம வேலை. பார்த்தீங்கன்னா மடிச்சாச்சு. திருப்பி படிச்சிடும். இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த தால் பொடி வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இது பார்க்க சின்ன தோசை மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இது உங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதோட நீங்கள் இப்போ நீங்கள் வீட்டில் அரைக்கிற இந்த மாதிரி பொடி கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணுன்னா ஆனியன் போட்டு சாப்பிட்லாம். ஆனியன் பொடி தோசை அது மாதிரி வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு அப்படி நெய்யோடு வச்சு சாப்பிட்ணுன்னா நெய் போட்டு சாப்பிட்லாம். சரி வந்துருச்சு. ஆல்ரெடி தட்டு எடுக்க மறந்துட்டேன், எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஒரு தோசை. இப்போ நம்ம மொத்தமாக 4 தோசை ஊற்ற போகிறோம். அதில் ஒரு தோசை கவுண்ட் ஆயிடுச்சு. அதில் இன்னும் 3 தோசை தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப நேரமாக இப்போ நீங்கள் ஸ்டவ் ஹையில் வச்சுட்டு ரொம்ப வச்சு தேய்ச்சிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்து எப்படின்னா அது ஓட்டையாயிடும். உங்களால் வந்து இப்போ என்ன சொல்கிறது, எடுக்க முடியாது, ஒட்டிக்கும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு அவசரமாக எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒழுங்காக வேகாது. நம்மளுக்கு அது வேகாமல் இருந்துச்சுன்னா வயிறு வலிக்கும். பொடி வேணா பொடி கூட போடலாம், நான் மறந்துட்டேன். ஓய்யோ இவ்வளோ போட்டேனே, இப்போ போடக்கூடாது. ஐயோ மல்லி விட்டேன். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்துருச்சு தோசை.
அதோட கலர்ஸை பாருங்களேன். அதோட மேலே இந்த வெந்ததுக்கப்புறமா ஒரு கலர் வரும், ப்ரௌன் கலரில் இருக்கும். இது ரொம்ப நேரமாக கரு வச்சிட்டிங்கன்னா கருப்பாயிடும். அது உங்களுக்குலாம் யாரும் பிடிக்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெண்டாவது தோசை முடிஞ்சிச்சு. அடுத்து இன்னும் 2 தோசை இருக்கு. எனக்கு வேணா நான் எக்ஸ்ட்ரா தோசை கூட ஊற்றுவேன், ஏன்னா எனக்கு பிடிக்கும் தோசை. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பொடி தான் யூஸ் பண்ண போகிறோம். தால் பொடி நிறைய யூஸ் பண்ணிட்டேன். நான் ஃபுல்லாக இதுதான் கேட்பேன், தால் பொடி போட்டு தான் தோசை கேட்பேன். பொடியை போட்டுட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு சைடில் ஒரு ட்ராப்பாக போடணும். ஒரு ட்ராப்பாக இப்படி போட்டால் வேணும்னு கேட்குறீங்க. ஆனால் ஒரு ட்ராப் தான் யூஸ் பண்ணணும். டயட்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க சில பேர், அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் தான் போடணும் சைடில். உள்ளேயும் நிறைய போடக்கூடாது. போட்டாங்கன்னா அவ்வளோதான், டயட்டை க்ளோஸ் ஆகிடும். ஆனால் அந்த மாதிரி சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே தால் தான் மைண்ட் ப்ளோயிங் மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துருச்சு. எடுத்து இப்படியே திருப்பி போட்டால் போதும். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா நம்ம 70 அடிக்க போகிறப்ப இப்போ நான் 170 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். இப்போ மொத்தமாக இப்போ இன்னும் 80 இப்போ நம்ம டார்கெட் வந்து ஒரு 200 அடிச்சிடணும். டார்கெட் இப்போ மட்டும் அடுத்து ஏறிக்கிட்டே போகும் நம்மளுக்கு. நம்ம அப்படியே ஒரு 1000 அடித்தா தெரில, ஒரு 100K அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? சில்வர் ப்ளே பட்டன் வரும். அதுக்கு அடுத்து போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கோல்டு ப்ளே பட்டன் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு எப்படியாச்சும் ஒரு 200 சப்ஸ்கிரைபர் வரட்டும் முதல்ல. அதுக்கப்புறம் 100K 1 மில்லியன்லாம் போகலாம். தோசை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் 2 தோசை இருக்குது. ஏன்னா நான் இப்போ 5வது தோசையை மாற்றிட்டேன். இப்போ ஒரு தோசை மட்டும் நம்ம பொடி இல்லாமல் போட போகிறோம். ஒரு நிமிஷம் தான் தண்ணி வச்சுக்கோங்க. அதுங்க தண்ணி கொடுத்து வந்துச்சான்னு தெரியலையே. வந்துச்சு. சின்ன பையன் மாதிரி இருக்கியே, ஆனால் எப்படா தோசைலாம் ஊற்றுறீங்க இருக்கீங்கன்னா எங்கள் அண்ணா எங்கள் அம்மா கிட்ட கேட்டு சொல்லித்தர சொன்னேன். சின்ன வயசுலேருந்து நானே எனக்கு ஊற்றிக்கிறேன்னு கேட்பேன். அப்புறம் தான் இப்போ நல்லா ஊற்ற ஆரம்பித்தேன். எப்பயாச்சும் நான் தான் எல்லாருமே ஊற்றி தரேன். ஒரு நாள்லாம் சில டைம்ஸ் பண்ணுவேன்.
வந்துருச்சு நினைக்கிறேன். ஆமாம் வந்துருச்சு. யாருக்கெல்லாம் தோசை பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட்ஸில் ஹார்ட் போடணும், ரெட் கலர் ஹார்ட். நிறைய மாவு போட்டேன், ஏன்னா பெரிய தோசையாக வரணுன்றதுக்காக. ஒரு கரண்டி ஒரு பாதி கரண்டி மாவு போட்டேன். பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு. இதோடலாம் பெருசாக ஊற்றுவாங்க, நமக்கு தெரிஞ்சதான் ஊற்ற முடியும். இதுக்கு தால் பொடி தோசை இல்லை, 2 பொடி யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் 2 பொடியுமே யூஸ் பண்ணுறேன். ரெண்டுத்தையுமே 2 பொடி யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ என்ன ஊற்றணும்? எண்ணெய் நிறைய ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 தோசை 2 இது மாதிரி சேர்த்து போட்டுட்டோம். அவ்வளோதான். இந்த தோசையோட அவ்வளோதான். இதுக்குள்ளே தோசை கிடையாது. அடுத்து நம்ம டேஸ்ட் தான் பண்ண போகிறோம். தோசையில் இது வரைக்கும் பபுள்ஸே இருந்ததில்ல, ஆனால் நான் ஊற்றின தோசையில் பபுள்ஸ் வருது. இப்போ அதை தான் பிடிச்சி அங்கிட்டு இருக்கேன். இங்கே ஊற்றுனா அங்கே காட்டு வருது, இங்கே ஊற்றுனா இங்கே காட்டு வருது. யாருக்கெல்லாம் முடி பிடிக்குமோ அவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட எத்தனை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவேன்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் மறந்துடுறேன், பொறுமையாக சொல்கிறேன். இன்னைக்கு வீடியோ வந்துடும், எல்லாரும் போய் பாருங்க. கொஞ்சம் ஹையில் வச்சிட்டோம்னா டக்குன்னு வந்துடும். ஓ நோ, வீடியோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை வெந்துடுச்சு. இப்போ எடுத்து இப்போ மடித்து போடுறது தான். பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க? பிஞ்சிட்டு வருது. வாங்க நம்ம அவ்வளோ வேக வைக்கிற வேலையை பார்ப்போம். இது பொடியே முடிய போகுது, இதுவும் முடிய போகுது. ஏன்னா காலையில் பாதி யூஸ் பண்ணேன், இப்போ மத்தியானம் அதையே யூஸ் பண்ணுறேன். நான் வந்து லைவ் விற்கலான்ற ஒரு இதில் இருக்கேன், லைவ் மாதிரி போடலான் இருக்கேன். யூடியூப்பில் ஒரு வீடியோவுக்கு வந்து நம்ம லைவ் போடலான் இருக்கோம். யாராச்சும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்கெல்லாம் போய் நான் போடுவேன் லைவு. எப்படின்னா ஒரு மாதத்தில் நான் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வீடியோ போடலான் இருப்பேன், அப்போ லைவ் போடுவேன். பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்துச்சு. இப்போ ஏன்டா இன்னொரு தோசை ஊற்றணும் மாட்டீங்களா? இன்னொரு தோசை ஊற்றணும். பெரிய தோசை முன்னாடி போட்ட மாதிரியே ஒரு பெரிய தோசை போட்டாச்சு. அவ்வளோதான், இந்த தோசை முடிஞ்சிச்சு. இங்கே வருங்க, உங்களுக்கு தெரியும் இங்கே பபிள்ஸ்.
सफाई करो। பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தோசை போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தோசை இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இப்போ போய் எடுத்துகிட்டு போகணும். ஆக்சுவலி நான் இப்போ எடுத்துகிட்டு இருந்த செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு ஒரே தோசை எடுத்துகிட்டு போகணும். தோசை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சு எது தொட்டுக்கன்னா சாம்பார். சாப்பிடலாம். கீழேருந்து எடுத்தால் தான் நம்மளுக்கு ஆறி போனது இருக்கும். சூப்பராக இருக்குது கைஸ். கைது பார்த்தீங்கன்னா தோசையில் பொடி வந்து வெளில கொடுது. சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. பாய் காய்ஸ், நான் உங்கள் ஹரிஷ் வியூ. உங்களை அடுத்த வீடியோ பார்க்கலாம்.